பூண்டு தொக்கு மட்டும் செய்து கொடுத்து விடுங்கோ. என்னுடைய சேனலில் இருக்குது, உன்னோட போய் பாருங்கோ. அப்படி செய்து கொடுத்தா போதும், பிள்ளைகள் அதை வச்சு அவர்களுக்கு விரும்பிய சாப்பாடு செய்து சாப்பிடலாம். இது பாருங்க, நான் சிம்பிளாக ஒரு வெள்ளரிக்காய் பிரட்டை செய்து காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். போட்டுவிட்டு நான் 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த 2 வெள்ளரிக்காய் சின்னதாக அதை அப்படியே போட வேண்டியதான். இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றுமே தேவையில்லை, சரியா? அதால் இதை ஒரு வடிவாக ஒரு உப்பு, தேவையான உப்பு போட்டுவிட்டு வடிவாக கிளறி விடுவோம். வடிவாக கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு. எடுத்து போட்டு பாருங்கள், மறுபடியும் இருக்கா இப்படி லேசாக கிளறி போட்டு அடுப்பு நல்லா ஹீட்டில் விடுவோம். இப்போ 2 சீஸ் கட்டி நான் போடுறேன். சீஸ் கட்டின்னு சொன்னால் நீங்கள் பால் விடலாம், இல்லாட்டி தேங்காய் பால் விடலாம், அந்த மாதிரி இருக்கும். இதையும் லேசாக போட்டு கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. அடுப்பை மிதமான சூட்டில் விடுங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க, சரியா? இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. சீஸ் அப்படியே கரைஞ்சிருச்சு. ஒருக்கா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பூண்டு தொக்கு, அந்த பூண்டு கறி இருக்குல்ல, செய்து வச்சது நான் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது மாத கணக்காக இருக்கும், கெட்டு போகாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், மாத கணக்காக இருக்கும், கெட்டு போகாது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் சரி, வெளியில் வேலை செய்கிறவ, தங்கி வேலை செய்கிறவ, இந்த மாதிரி செய்து வச்சா இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றும் தேவையில்லை. இதில் கொஞ்சம் போட்டாலே அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. இது பல விதமாக செய்யலாம். நான் பல விதமாக எனக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கலந்தாச்சு. அருமையான வெள்ளரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.